இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில பிகினர்ஸ் வந்து கன்டினியூவா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, சரியான இடத்துல என்ட்ரி எடுக்கிறதும், ஆ சரியான இடத்துல எக்ஸிட் பண்றதும் தெரியாம தான் அவங்க வந்து அம் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணாததுக்கான காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே. இத அப்ப எங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டர பேஸ் பண்ணியோ, இல்லன்னா பிரைஸ் ஆக்ஷன் மெத்தடோ, மேக்ஸு பல வகையில நமக்கு வந்து இங்க நெறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற மாரி நெறையா இருக்கு. ஆனா, ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்க, ஸோ எதுவுமே தெரியாம தான் உள்ள வருவாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? எக்ஸ்பிரி டேங்கிறது இருக்கு. பிரீமியம் டிகேன்னு இருக்கு. ஸோ கால் அண்ட் புட் இருக்கு. ஸ்பாட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு பலப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க லேர்ன் பண்ணாம, அத பத்தி தெரிஞ்சுக்கிடாம, ஆ ஒரு எதுவுமே புரிதல் இல்லாம, அ ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் வந்து மேல போனா கால் ஆப்ஷன வாங்கணும். கீழ போனா புட் ஆப்ஷன் வாங்கணும். நமக்கு வந்து வாங்குன பிரீமியம் வந்து வாங்குன விலைக்கு அதிகமா போனா நமக்கு ப்ராஃபிட் வந்துரும். அப்படிங்கிற மாரி மட்டும் தான் தெரியும். உள்ள வருவாங்க. அ வந்த அந்த மார்க்கெட் அவங்க வந்த நேரத்தில வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும். ஒன் சைட் மார்க்கெட்டா இருக்கும். அந்த ஒன் சைட் மார்க்கெட்ல யாரா இருந்தாலும் வின் பண்ணிறலாம். ஓகே. அது அப் சைட் ஆகட்டும், டவுன் சைட் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, பிகினரா ஆகட்டும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஆகட்டும் சரி, வின் பண்ணிறலாம். பட் ஆனா, மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டிலா இருக்கு. ஏறுன மார்க்கெட் இறங்குது. இல்லன்னா மார்க்கெட் எங்கேயும் போல. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, கண்டிப்பா வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன பொறுத்து. ஆனா, அந்த பிகினர்ஸா இருக்கிறவங்க வந்து, யா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் மாரி தான் இன்னைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி, அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப அங்க அன்னைக்கு லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அப்போ இது கன்டினியூவா ஆகும்போது, தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல நஷ்டம் அப்படிங்கிறது கொண்டு போய்க்கிட்டே இருக்கும். இத எங்க ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது, கண்டிப்பா வந்து அவங்க தேடணும். அதுக்கான காரணத்த புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லன்னா, அவங்களோட நஷ்டங்கிறது பெரிய அளவுல போயிரும். இந்த ஒன் சைட் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு வந்து அ அதிகமான நாட்கள்ல அ ட்ரேடிங்ல வந்து கிடைக்காது. ரேர். அ 1 மாசத்துக்கு 20 ட்ரேடிங் செக்ஷன் இருக்குன்னா, அதுல ஒரு 5லிருந்து 6 ஒன் சைடு மார்க்கெட் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். மீதி இருக்கிற ஆ நாட்கள் எல்லாமே வந்தீங்கன்னா, சைட்வேஸா இருக்கும். அப்படி இல்லன்னா, ஒரு ஏறுன மார்க்கெட் இறங்கிரும். இறங்குன மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும். இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, அப்ப ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ஒன் சைட் மார்க்கெட், ட்ரெண்டிங் மார்க்கெட்டுங்கிறது கம்மி. அப்போ அ அந்த பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்ல மட்டும் நம்ம வின் பண்ணிட்டு, மீதி இருக்கிற 15 டேஸ்ல நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா, ஓவராலா அந்த மந்த் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாது. லாஸ்ல தான் வருவோம். சரியா? கன்டினியூவா நமக்கு லாஸ் வரும்போது ஒரு கட்டத்தில வந்து பேனிக் அப்படிங்கிறது கூடயே வந்துரும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கூட மிஸ் பண்ற அளவுக்கு சைக்காலஜி டவுன் ஆயிரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லப்போற இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஜஸ்ட் மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்ணுங்க. இத ஒரு பேப்பர் ட்ரேடா நீங்க ட்ரை பண்ணிட்டு, அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, நீங்க அதுக்கடுத்து ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுக்கு நீ இவ்வளோ நாள் மிஸ்டேக் பண்ணதுக்கான ஒரு காரணத்துக்கான ஒரு சொல்யூஷனா கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே. ஒண்ணும் இல்ல. அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சார்ட்டு. ஸோ வீடியோ முதல்லயே நான் சொல்லிர்றேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி ப்ராப்பரா ட்ரேட் பண்றவங்களுக்கு, ஆ தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, அ எதுவுமே தெரியாது. எனக்கு ப்ராப்பரா இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். இதுல தான் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப பிகினரு. மார்க்கெட்ட பத்தி எந்த புரிதலும் இல்ல. அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டில் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு ட்ராவல் பண்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவுல அ தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோதானா? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இத காட்டிலும் நம்மட்ட பெரிய விஷயங்கள் இருக்கு. அ அப்படிங்கிற மாரி சாரி நான் எதுவும் தப்பா பேச வரல. ஸோ கத்துக்கோங்க. தெரியாத விஷயத்த கத்துக்கோங்க. ஓகே. அப்போ காமனா இந்த வீடியோ வந்து குடுக்குறேன். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நிஃப்டில அ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் வந்து 50 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி இது சம்மந்தமா நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். பார்த்துருப்பீங்க.
இருந்தாலும் இது இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இத பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாரி தான் இத எடுத்திருந்தேன். நமக்கு தொடர்ச்சியா 3 நாள் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இந்த லீவ் அன்னைக்கு சண்டே அதுவுமா நெறையா ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்ல அ ட்ரேட் பண்ணணுங்கிறக்காண்டில ஜஸ்ட் அப்சர்வேஷன் பண்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு விஷயத்த பார்த்தோனே, நீங்க போயிட்டு ரியல் மனில போயிட்டு ரிஸ்க் எப்பவுமே எடுக்காதீங்க. அத அப்சர்வேஷன் பண்ணுங்க. அதாவது அப்சர்வேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்ல லைவ்ல சொல்லிக் குடுத்த விஷயத்த அப்ளை பண்ணி, அது நடக்குதா இல்லையா? ஒரு நாள் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டில் அடுத்தடுத்து கன்டினியூவா அது 1 வீக், 2 வீக்ஸ், 1 மந்த் இந்த மாரி அப்சர்வேஷன் பண்ணிட்டு, அதோட ப்ராபபிலிட்டி எப்படி? அது ரிஸ்க் எப்படி இருக்கு? அது ரிவார்டு எப்படி இருக்கு? ஸோ நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்லிக் குடுத்த விஷயத்த அப்ளை பண்ணி நீங்க பார்க்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில விஷயங்கள், இத இப்படி பண்ணா என்ன? இத மாத்தி இப்படி பண்ணா என்ன? இத இந்த மாரி பண்ணும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகமா வருமே! அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து இங்க சொல்ல வரேன். எதையுமே வந்து நேக்கடா நீங்க வந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. இல்ல அத உள்வாங்கிக்கோங்க. அத ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுங்க ஒரு விஷயத்த. இதுதான் ஓகே. இப்போ நிஃப்டிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்குக்கும் வந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ 24,100னா அடுத்து 50, 24, 20, 23,950 இப்படி 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து அ சார்ட் லெவல் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட் மாரி இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குனாலும், இந்த ரவுண்ட் நம்பர்ல தான் ரெசிஸ்டன்ஸும் ஜோனும் இருக்கும். சப்போர்ட் ஜோனும் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து அ அந்த இடத்துல வந்து தான் உங்களுக்கான கரெக்ட்டான ஒரு ரிவர்சல், அ ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது 2மே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்கலாம். இனி வரும் நாட்கள்ல கவனிச்சு பாருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இதில காட்டுறேன். இந்த பர்ட்டிகுலரா நம்ம வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கு அந்த ரவுண்ட் நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணிருவோம். எங்கெங்கலாம் மார்க்கெட் அதிகபட்சம் 24,250 வரைக்கும் போயிருக்கு. அங்க ஒரு லைன் போட்டாச்சு. 24,200ல ஒரு லைனு. 24,150ல ஒரு லைனு. ஓகே. அதுக்கடுத்து 24,100ல ஒரு லைனு. கீழ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னொரு லைன் போட்டுக்கலாம். 24,050 இதுலயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். 24,050 சரியா? இப்ப எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சரியா? எல்லாமே ஸ்ட்ரைக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் 50 பாயிண்ட்ஸு டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அந்த இருக்கு. கேப் இருக்கு. அதத்தான் வந்து இங்க ரவுண்ட் நம்பரா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, சிம்பிள் மார்க்கெட் ஓப்பன் அபோவ் இருக்குன்னா, பிரீமியமும் ஓப்பன் அபோவ் இருக்குன்னா, ஸ்ட்ரென்த் வந்து கால் சைடு தான். சரியா? இப்போ இந்த மாரி இன்சைட்ல எந்த என்ட்ரியும் எடுக்காம, அதாவது மார்க்கெட்ல அ அதாவது இந்த ரவுண்ட் நம்பர் 24,150 மார்க்கெட்ல செகண்ட் கேண்டில் நல்ல வால்யூமோட பிரேக் குடுத்துருக்காங்க. ஸோ அப் சைடு போறதுக்கான ப்ராபபிலிட்டி காட்டுது. மார்க்கெட் வந்து இந்த 100 கட் பண்ணாத அளவுக்கு மார்க்கெட்டு மேல தான் போகணும் அப்படிங்கிற வியூவ அவங்க காட்டுறாங்க. அப்ப 24,150ல உங்க என்ட்ரி இருக்குன்னா, அடுத்து இதில ப்ராஃபிட் நீங்க எடுத்தோனே உங்களுக்கான ப்ராஃபிட்ங்கிறத காட்டும். பிகினரா என்ன இருப்பாங்கன்னா, ப்ராஃபிட்ட ஹோல்டு பண்ண ஹோப் இருக்காது அவங்களுக்கு. கண்ல பார்த்தோனே ஒரு 500 1000மோ அ பார்த்த ப்ராஃபிட்ட புக் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா, இப்ப இப்ப இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கு. திருப்பி மேல போயிருக்கு. இங்க கொஞ்சம் சைட்வேஸா இருக்கு. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போன அந்த ஒரு ஒரு 1500 அந்த மாரி ஒரு ப்ராஃபிட்டு, இந்த சைட்வேஸ்ல திருப்பி ஒரு காஸ்ட் பக்கத்தில ஒரு 500, 600 இந்த மாரி ப்ராஃபிட்டு கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சைக்காலஜியா பேனிக் ஆவாங்க. அதாவது பார்த்த ப்ராஃபிட் ஒண்ணு, இப்ப போய்க்கிட்டு இருக்கிறது, இதுவும் கைய விட்டு போயிருமோ! அப்படிங்கிற ஒரு பயத்துல பாதி ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. இல்லன்னா, சடனா அந்த ஒரு வால்யூம்ல போன கேண்டில பார்த்துட்டு ப்ராஃபிட் அப்பாடி ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு மாரி புக் பண்ணிருவாங்க. இது வந்து ப்ராப்பரான ட்ரேட் கிடையாது. சரியா? இது வந்து நீங்க ஒரு பயத்தோடயே ஒரு விஷயத்த அணுகுறீங்க. அந்த பயங்கிறது உங்களுக்கு இருக்கிற வரைக்கி, நீங்க இதில பெரிய அளவுல சக்சஸ் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. சரியா? மார்க்கெட்டு இவ்ளோ இவ்ளோ தூரம் வந்து ஒரு நாள் ட்ராவல் ஆகும். அடிப்படையா நீங்க கத்துக்கோங்க. சரியா? கத்துக்கோங்க. கேள்விகள் கேளுங்க. என்னோட வீடியோ கீழலாம் நீங்க கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல நான் தயாரா தான் இருக்கேன்.
ஆனா கேள்வி யாரும் கேட்கறே கிடையாது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற மாரி தயங்குறீங்க. தயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கிற வரைக்கு, ஸோ உங்களோட அ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது வைக்கிறது ரொம்ப கேள்விக்குறியாயிரும். சரி, அதனால கேள்விகள் எதா இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்ல தயாரா தான் இருக்கேன். ஸோ வியாபார நோக்கங்கிறது எனக்கு சுத்தமா கிடையாது. நான் கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாரோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்க்குற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. தெரியாதவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதுதான் இங்க விஷயம். சரியா? இப்ப அதுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நெறையா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரே இடத்துல நிக்காது. ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும். அதாவது மார்க்கெட்டிங் இந்த இடத்துல ஓப்பன் குடுத்துருக்கு. ஓப்பன்லேருந்து ஒண்ணு டவுன் சைட்ல ட்ராவல் ஆகணும். இல்ல அப் சைட்ல ட்ராவல் ஆகணும். சரியா? மேல போகணும், இல்ல கீழ வரணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி எது இருந்தா அது நடக்கு. ஓப்பன். ஓப்பன் தான் இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அந்த ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் வந்து அப் சைடு வியூ குடுக்குது. ரேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னா, மார்க்கெட் ஹைய நோக்கி தான் போகணும். இதே ஓப்பன்லேருந்து செல் ஆகுது. டவுன் சைடு தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னா, டவுன் சைடு வரணும். அப்ப டவுன் சைடு வருதுன்னா, டவுன் சைடே வந்துராது. அப் சைடு போதுனாலும் அப் சைடே போயிராது. எவ்வளோ தூரம் போகும்? சரியா? ஒரு வண்டியில ஃபியூல் இருக்கு. பெட்ரோல் போடுறீங்க. ஒரு ரூ. 100க்கு பெட்ரோல் போடுறீங்க. அந்த ரூ. 100 பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வண்டி வந்து டிராவல் ஆகும்? சரியா? அது 50 கிலோமீட்டர் அந்த நல்ல மைலேஜ் குடுக்குற வண்டினா 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100க்கு நான் ஃபியூல் போட்டிருக்கேன். என்னால இந்த வண்டியில 50 கிலோமீட்டர் எங்கனாலும் போக முடியும். ஸோ 50 கிலோமீட்டர் வந்து நான் லாங்காவும் போலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரே 50 கிலோமீட்டர் ஒரு லாங் டிரைவா கூட போகலாம். அப்படி இல்லன்னா 25 கிலோமீட்டர் சரியா? 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ அப் அண்ட் டவுன் போலாம். போயிட்டு நான் வந்துருவேன். அப்ப எ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கே நான் வந்து வந்துற மாரி. ஸோ டோட்டலா அந்த 50 கிலோமீட்டர் கவர் ஆயிருச்சு. இல்ல நான் அத எங்கேயுமே போகல. நான் ஒரு குறிப்பிட்ட 10 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து அங்கேயே நான் ரவுண்ட் அடிக்க போறேன் அப்படின்னாலும், அந்த 50 கிலோமீட்டர் கவர் ஆகும்போது ஃபியூல் காலி ஆயிரும். ஸோ இது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதான்னு தெர்ல. ஆனா இந்த மாரி தான் மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச வந்து ஒன் சைடாவும் குடுக்கலாம். ஸோ ஏறிட்டு பாதி டிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துரலாம். நீங்க வந்து ஏறுன மார்க்கெட் இறங்குறோம். இறங்குன மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பேச வரேன். இல்லன்னா எங்கேயுமே போகாம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ள சுத்திக்கிட்டே அந்த ஃபியூல காலி பண்ணிறலாம். அதாவது அந்த டேவ காலி பண்ணிரும். அந்த டேவுக்கான நேரத்த 6 மணி நேரம் மார்க்கெட்ட குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து முடிச்சுறது. ஸோ என்ன பேச விட்டா நெறையா பேசுவேன். ஸோ டாபிக்க விட்டு வெளிய போற மாரி இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் பேசுறேன். நெறைய பேர் சொல்றது சொல்ல வந்த விஷயத்த சொல்லு பார்த்தால வளவளன்னு பேசாம அப்படிங்கிறது. ஓகே டாபிக்ல வரேன். சரி இப்போ மார்க்கெட்ல ஓப்பன்லேருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் போயாகணும். மேல போயாகணும், இல்ல கீழ ஆகணும். இப்போ ஓப்பனுக்கு மேல இருக்கு. இப்போ இங்க பாருங்க, நீங்க ஒரு ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க அப் சைடுக்கான வியூ. இந்த 25, 150 இந்த ஜோன்ல எடுக்குறீங்க. இதுலருந்து மார்க்கெட்ட வந்து அடுத்த ஆ ரெசிஸ்டன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. பிகினரா இருக்கறனால, ஆ ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு இதெல்லாம் நம்ம டிராயிங் பண்ணி குடுக்குறோம். அதெல்லாம் இருக்கட்டும். அத விட்டுருங்க. இங்க இருந்து 150லேருந்து போதுன்னா, அடுத்த ஜோனுங்கிறது 200 கண்டிப்பா போகும். சரியா? அப்போ இந்த ட்ரேட நீங்க இங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப் சைடுக்கு. அப்ப இந்த 200 அப்படிங்கிற இது போகும்போது, என்ன ப்ராஃபிட் இருக்கோ அத புக் பண்ணுங்க. சரியா? அது ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு இங்க போயிருக்கு. திருப்பி ரிவர்சல் ஆயிருக்கு. திருப்பி போயிருக்கு. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்றதுக்கு மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. சரியா? சம்டைம் வந்து ஃபாஸ்ட்டா இப்ப இங்கேருந்து டிராவல் ஆனது இந்த இந்த 2வது கேண்டில்ல அடுத்து இந்த மாரி மொமெண்டம் குடுத்துருச்சுன்னா, ஓகே உங்களுக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் வரும். இல்ல சில நேரங்கள் வந்து இப்படி ஸ்லோவாயிட்டு தான் போகும். நீங்க ஆரம்ப கட்டத்தில வந்து 50 பாயிண்ட்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து அந்த 100 பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்றது உங்களுக்கே அது வந்து பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப இங்கலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அங்கருந்து ரிவர்சல் ஆகுது. இந்த ரிவர்ஸ்ல வந்து ஒரு அட்வான்ஸா நான் இருக்கேன்னா, என்னோட மெத்தட் வந்து பல விதங்கள் இருக்கும். ஸோ, அதில எனக்கு வந்து இந்த ஜோன்ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னா, சாலிடா நான் இங்க டாப்ல எடுத்துருவேன். அப்ப எனக்கு லோ ரிஸ்க்கு. இது எங்கேருந்து எங்க போகும்னு என்னால இது பண்ண முடியும். மார்க்கெட் ஓப்பனா தேடி வந்துரும். ஸ்டில் ஓப்பனா வருதுன்னா, இங்கேருந்து இங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட என்னால கவர் பண்ண முடியும். ஆனா பிகினரா இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கான நேரத்தையும்
அணுகுமுறையும், மார்க்கெட்டோட பார்க்குற விதம். நீங்க பார்க்கணும். மார்க்கெட்ட வந்து பார்க்கணும். அதுலேருந்து கேள்வி உருவாகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அது பதில் கிடைக்கும். அப்பதான் வந்து உங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தா கூட ஒரு பெரிய ப்ராஃபிட், ஒரு பெரிய ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போற வரைக்கும் அந்த ஹோல்டு பண்றதுக்கான நம்பிக்கைங்கிறது வரும். ஒரு சைக்கிள் ஓட்டும்போது ஆ பயத்திலேயே தான் நம்ம ஓட்டுவோம். ஏன்னா விழுந்துருவோமோ, எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாரி. அத நீங்க கத்துக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா, அந்த சைக்கிள பார்த்தீங்கன்னா வேகமா ஓட்டுவீங்க. கைய விட்டுக்கிட்டு ஓட்டுவீங்க. இன்னும் 2 பேர வச்சு ட்ரிபிள்ஸு, டபுள்ஸ் கூட நல்லா ஃபாஸ்ட்டா ஓட்டுவீங்க. நெறைய டிராஃபிக்கான இடத்துலயும் நல்லா ஓட்டி பழகுவீங்க. அப்போ உங்களுக்கான நம்பிக்கை அங்க வரும்போது தான், அது உங்களால சரியா பண்ண முடியும். அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா, ஒரு விஷயத்த நீங்க பார்த்து பண்ணும்போது தான் அது நம்பிக்கைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரியா? யாரோ ஒருத்தவங்க சொல்றதாலயோ, அ அவங்க சொன்னத பண்ணும்போது பெரிய அளவுல நமக்கு நம்பிக்கை வராது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த பேட்டர்ன்ஸு, இண்டிகேட்டர்ஸ்லாம் பெரிய அளவுல அ ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு கை குடுக்காது. ஸோ அது உங்களுக்கு பை அப்படிங்கிற மாரி சிக்னல் குடுக்கும்னா, அது மாரி ஃபாலோ பண்ற நெறையா பேத்துக்கு அது பை அப்படிங்கிற மாரி சொன்னா. அது வந்து ஒரு ட்ராப்பு, வலை மாரி. சரியா? இப்ப அந்த இடத்துல 100% வந்து அது பைனா, பை தான் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன் எல்லா நாளுமே அந்த சிக்னல் குடுத்த அன்னைக்கெல்லாம் வந்து பை தான் ஆயிருக்கா? இப்போ பிரேக் அவுட் குடுத்துட்டாங்க. இது அப் சைடு தான் வியூ அப்படிங்கிற மாரினா, அந்த பிரேக் அவுட் வந்து 100% சக்சஸ் ஆயிருக்கா? ஏன் ஃபெயிலியரே ஆனது கிடையாதா? ஏன்னா, உங்களுக்கு எப்படி அது பைன்னு தெரியுதோ, அப்ப இன்னும் எல்லாத்துக்கும் அது தெரியும்ல காமனா. அப்ப காமனா தெரியுதுன்னா, அந்த இடத்துல ஸோ இங்கலாம் வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. இவங்களோட ஸ்டாப் லாஸ அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு அவங்க திங்க் பண்ணா என்ன நடக்கும்? ஓகே. ஸோ அந்த மாரி தான் வந்து நான் கேள்வி வைப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணும்போது, அதில எனக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ யாரும் எதிர்பார்க்காத இடத்துல ஸோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்லாம் சொல்லுவாங்க, பெரிய ட்ரேடர்ஸ் வந்து உள்ள வரும்போது, ப்ரோ ட்ரேடர்ஸ் உள்ள வரும்போது தான் நம்மளோட பொசிஷன் அங்க இருக்கணும். அவங்க கூடயே போயிட்டு, அவங்க கூடயே வந்துரணும்னு சொல்லுவாங்க. சரியா? அ அப்பலாம் எனக்கு என்ன கேள்வி கேட்கும்னா, ப்ரோ ட்ரேடர்ஸ் அவங்க எப்போ வருவாங்க? எப்போ வெளிய போவாங்க? அவங்க வரும்போது நம்ம போணும்னா எந்த டைம் வருவாங்க? இப்படிலாம் கேள்வி இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான். அ அந்த இதெல்லாம் வேண்டாம். நம்ம அத இன்னொரு நாள் பேசுவோம். ஓகே அத பத்தி. இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். வீடியோ டைமிங் வந்து இப்பயே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 17 மினிட்ஸ்க்கு மேல போயிருச்சு. ஸோ வீடியோ எல்லாமே நான் போடுற வீடியோ எல்லாமே லென்த்தா தான் இருக்கும். ஸோ புரியிற மாரி நான் போடுவேன். சரி ஓகே. இப்ப இந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து வந்துருச்சு. ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இங்க ரெசிஸ்டன்ஸ உடைச்சு மேல போனது. திருப்பி இங்க வந்துருச்சு. அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு இங்க இருக்கு. மேல போக முடியாம. இந்த இடத்துல நீங்க ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா, இங்கருந்து அடுத்த 50 வர்றது உங்களோட இதா இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இங்கருந்து போன மார்க்கெட்டு, இங்கலாம் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆனா, இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா? ஃபாஸ்ட்டா ஆயிருச்சு. ஆனா, நீங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரை பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ கவர் பண்ற மாரி ஸ்பாட்ல அந்த மாரி மட்டும் அப்ரோச் பண்ணுங்க. அப்புறம் அந்த 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கடுத்து நீங்களே அப்கிரேட் பண்ணிருவீங்க. அதுக்கான ஸ்கில் உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா வந்துரும். சரியா? சரி இத இத வச்சாச்சு. இதோட பிரீமியம் சார்ட்ட வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ மார்க்கெட்டு மேல போகும்னு உங்களோட வியூ இருக்கு. இந்த இடத்துல 24,150 இந்த மீட்டிங் பாயிண்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மீட்டிங் பாயிண்ட்ங்கிறது பல விதங்கள் இருக்கும். சேம் ஸ்ட்ரைக் மீட்டிங் ஆகுறது, வேற வேற ஸ்ட்ரைக்ஸ் மீட்டிங் ஆகுறது, இந்த மாரி ரவுண்ட் நம்பர் ஜோன் கிட்ட வரும்போது மீட் ஆகுறது, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து ஒவ்வொன்னா தனித்தனியா நம்ம பேசுவோம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப குழப்பமாயிரும். மீட்டிங் பாயிண்ட்ல பல விதங்கள் இருக்கு. ஓகே. 24,000 24,150 நான் வந்து சேம் ஸ்ட்ரைக்கா எடுத்து வச்சிருக்கேன். இல்ல நீங்க வந்து சேம் ஸ்ட்ரைக்கா எடுக்க விருப்பம் இல்லன்னா, கிராஸ் ஸ்ட்ரைக் எடுக்கலாம். கிராஸ் ஸ்ட்ரைக்னா எப்படின்னா, இப்ப இங்க பாத்துங்க 24,100ல 2 பேத்தோட பிரீமியம் வந்து ரூ. 102 ரூ. 104 அப்பம்போது ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. இப்ப நீங்க எடுக்கிறதா இருந்தா இந்த சேம் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது 2மே அட் த மனி. சரியா? இப்ப நீங்க 2மே ஓடிஎம்மா எடுக்கணும்னா, இந்த 78 24,150யும் 24,50யும் எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 78 82.
சரியா? ஓடிஎம் ஆயிரும். 2 ஓடிஎம் எடுக்கணும்னா நீங்க இப்படி எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரைக்கையும் இதையும் எடுக்கக்கூடாது. அதாவது 24,100யும் 24,50 எடு. அதாவது சேம் பிரைஸு, சேம் டிஃபரண்ட் ஸ்ட்ரைக்கு. அதாவது சேம் ஸ்ட்ரைக்கு, சேம் பிரைஸும் எடுக்கலாம். டிஃபரண்ட் ஸ்ட்ரைக்கு, சேம் பிரைஸு. பிரைஸ் எல்லா இடத்துலயும் காமன். ஸ்ட்ரைக்கு மட்டும் டிஃபரன்ஸ் வரலாம். ஓகே. இப்ப ஐடிஎம் எடுக்குறீங்க. டீப் ஐடிஎம் எடுக்குன்னா, இந்த 24,50, 24,150 இங்க பார்த்தீங்கன்னா 129, 131 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வெறும் 2 பாயிண்ட் மட்டும். ஸ்ட்ரைக் பிரைஸுங்கிறது நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஆனா, இந்த மாரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி. சரியா? இப்ப இந்த 24,150 நம்ம எடுக்கும்போது சேம் அட் த மனியா நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட்டு ஆ இதுக்குள்ள நெறையா விஷயங்கள் வரும். பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட்டு 2வது கேண்டிலே குடுத்துருக்கு. அந்த 2வது கேண்டில்குள்ள பாக்ஸ் மாரி ட்ரா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த 2வது கேண்டில்ல தான் அங்க ஸ்பாட்ல 24,150 பிரேக் பண்ணியிருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் மாரி நீங்க போட்டுக்கலாம். இல்லன்னா அதோட ஹை, லோ மார்க் பண்ணிக்கலாம். அதே மாரி ஆப்போசிட்ல புட்லயும் அந்த மாரி பாக்ஸ் மாரி போட்டுக்கலாம். இல்ல ஹை, லோ அந்த கேண்டிலோட இது பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்குள்ள வந்து நமக்கு நல்லா என்ட்ரி இருக்கும். அந்த பாக்ஸ விட்டு பிரேக் பண்ணும்போது ஃபர்தரா மார்க்கெட் ட்ராவல் ஆகும். அப்ப இந்த மாரி இடத்துலலாம் என்ட்ரி இருக்கும்போது அதுக்கு கீழ ஒரு 10 பாயிண்டோ அந்த மாரி உங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இல்லன்னா இவங்க மேல வராத வரைக்கும். இது இது வந்து நான் வந்து பார்க்குற விதத்த தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு லைவ் மார்க்கெட்ல வெறும் வெத்து பேப்பர் தான். சரியா? நீங்க ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள போறீங்கன்னா, ஆ அங்க ஒண்ணுமே இருக்காது. வெறும் கொஸ்டின் பேப்பர குடுத்துட்டு, எம்ப்டி பேப்பர குடுத்துருவாங்க. நீங்க தான் அதுல எல்லாமே ஆன்ஸர்ங்கிறத எழுதணும். ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது, அது எல்லாமே ரொம்ப ஈஸியா தெரியும். முடிஞ்சு போன மார்க்கெட்ட பார்க்கும்போது, "ஓ! இந்த இடம்லாம் என்ட்ரி இருந்திருக்கு. இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணோம்? இதெல்லாம் பார்க்க முடியல." அப்படிங்கிற மாரி தெரியும். ஆனா லைவ் மார்க்கெட்ல போனீங்கன்னா, ரொம்ப வந்து பதட்டமா இருப்பீங்க. நீங்க கத்துக்கிட்ட விஷயமும் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அங்க போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள போனோனே, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது. எல்லாமே எங்கேயோ படிச்ச மாரி இருக்கு. பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே! அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வரும். அந்த மாரி தான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாரி இருக்கும். எங்கேயோ பார்த்த மாரி இருக்கும். ஆனா ஸ்டில் அந்நேரம் வராது. அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க சரியான பயிற்சி பண்ணல. சரியா? அத வந்து ட ஒரு மனப்பாடம் தான் பண்ணியிருக்கீங்களே தவிர, புரியல. அத புரிஞ்சு பண்ணல. அதோட பேக் எண்ட்ல இருக்கிற லாஜிக்க நீங்க புரிஞ்சுக்கல. அத எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த அப்கிரேட் பண்ணல அத. இதுதான் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே. ஓகே. வீடியோ இன்னமும் நான் இத பத்தி நெறைய பேசலாம். இந்த வீடியோவுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் வருது பிகினர்ட்ட இருந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு, இதோட அடுத்த பார்ட் 2 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ.